ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு எண்ட்லெஸ் நாலேஜ். இந்த வீடியோவில் எம்எஸ் வேர்டில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய 5 பெஸ்ட்டான ஃபீச்சர்ஸை பற்றி தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட்டை எப்படி கம்ப்ளீட்டாக ஹைட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ரெட் கலர் டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ இது நாம் பிரிண்ட் கொடுக்கும் போதும் பார்த்தீங்கன்னா பிரிண்டில் வரும். நார்மலாக நம்மளுடைய டாக்குமெண்ட்டில் இது தெரிய தான் செய்யுது. பிரிண்ட் எடுக்கும் போதும் வரக்கூடாது, பேஜில் நார்மலாக எனக்கு தெரியக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கிறீங்க, ஒரு சில இன்ஃபர்மேஷன் வெளியில் தெரியக்கூடாது, அது கான்ஃபிடென்ஷியலாக இருக்கணும், இந்த டாக்குமெண்ட்டை பார்க்க வரவங்களுக்கு அதில் தெரியக்கூடாது. இப்படி உங்களுடைய தேவைகள் என்ன வேணாலும் இருக்கலாம். அந்த டெக்ஸ்ட்டு ஹைடாக இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? ரொம்ப சிம்பிள். எந்த டெக்ஸ்ட்டை நாம் ஹைட் பண்ணணுமோ அந்த டெக்ஸ்ட்டை முதல்ல செலக்ட் பண்ணிவிட்டு, அது ஒரு லெட்டரோ அது ஒரு வேர்டோ வாட் எவர், ஓகே, நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி, ஓகே, கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா ஃபாண்ட் அப்படிங்கிற ஒரு டயலாக் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இதில் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஹிடன் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் அந்த ஹிடனுங்கிறத எனேபிள் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுக்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் ஓகே கொடுத்த உடனே, இந்த ஹிடன் எனேபிள் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஹைட் ஆயிருக்கணும். சில நேரங்களில் ஆகாமல் இருக்கும். சரி, இங்கே மட்டும் தான் ஹைட் ஆகலை, கண்ட்ரோல் பி கொடுத்து பிரிண்ட்டில் போய் பார்த்தா அங்கேயாவது ஹைட் ஆயிருக்கானா, அங்கேயும் ஹைட் ஆகலை. ஓகே, இதுக்கான காரணம் என்னென்னா ரொம்ப சிம்பிள். சேம் அதே தான். நீங்கள் ஃபைல் டேபுக்குள்ளே போய் பாருங்களேன். அங்கே ஆப்ஷன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே, இந்த டிஸ்பிளேயில் ஆல்வேஸ் ஷோ தீஸ் ஃபார்மேட்டிங், ஓகே, எப்போவுமே இந்த ஃபார்மேட்டிங்கை காமி அப்படிங்கிறதுல ஹிடன் டெக்ஸ்ட்டும் எனேபிள் பண்ணியிருக்கு. அப்போ டெக்ஸ்ட் நீங்கள் ஹிடன் மார்க் பண்ணி இருந்தாலுமே அதை காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் இதை எனேபிள் பண்ணியிருக்கு. அதனால தான். ஸோ அப்போ அதை என்ன பண்ணுறோம், ரிமூவ் பண்ணிடுறோம். இங்கே ஓகே கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெயின் டாக்குமெண்ட்டில் என்ன இருக்காது, அந்த டெக்ஸ்ட் இருக்காது. நமக்கு அது டக்குன்னு கிளியராக தெரியணுங்கிறதுக்காக தான் அதை ரெட்டில் நான் மார்க் பண்ணி வச்சுருந்தேன். ஓகே, அப்போது அந்த டெக்ஸ்ட் என்னது, ஹிடன். இதில் இன்னொரு மேட்டர் இருக்குது. என்னதான், இப்போ கண்ட்ரோல் பி கொடுத்து பிரிண்ட்டுக்கு போகிறேன், அங்கே பாருங்கள் அந்த டெக்ஸ்ட் இன்னும் என்னது, அது விசிபிளாக தான் இருக்குது. அப்போது சேம் அதே தானே இருக்கும், ஃபைலில் தானே இருக்கும். ஜஸ்ட் ஆப்ஷன்ஸ்குள்ளே போகிறேனே, மறுபடியும் டிஸ்பிளேக்குள்ளே போகிறேன், கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் கீழே பாருங்கள், பிரிண்டிங் ஆப்ஷனில் பிரிண்ட் ஹிடன் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கு. டெக்ஸ்ட் ஹிடனாக இருந்தாலும் அது பிரிண்ட்டுக்கு என்ன ஆகணும், வரணும் அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போது இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சில நேரங்களில் டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயின் டாக்குமெண்ட்டில் நமக்கு விசிபிளாக இருக்கணும், பிரிண்ட் எடுக்கும் போது அது விசிபிளாக இருக்கக்கூடாது, ஹிடனாக இருக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே ஆப்ஷன்ஸை கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ரெண்டுத்துலேயுமே தெரியக்கூடாது, அப்போ நீங்கள் ஹிடன் டெக்ஸ்ட் ஆல்வேஸ் ஷோவில் ஹிடன் டெக்ஸ்ட்டையும் ரிமூவ் பண்ணணும், பிரிண்டிங்லேயும் ஹிடன் டெக்ஸ்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும், எடுத்துடணும். ஓகே, அப்போது இந்த ஆப்ஷன்ஸ் இதனால தான் உங்களுக்கு அது தெரியுது. அப்போ நீங்கள் அதை கான்ஃபிகர் பண்ணி நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கணும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஓகேன்னு கொடுத்துட்டோம்னா இப்போ மெயின் டாக்குமெண்ட்லேயும் நமக்கு என்ன தெரிய போகிறது கிடையாது, பிரிண்ட்டு மெயின் டாக்குமெண்ட்லேயும் நம்ம ஹைட் பண்ண டெக்ஸ்ட் தெரிய போகிறதில்ல. ஈவன் பிரிண்ட்லேயும் என்னது, பிரிண்டோட ப்ரிவியூவில் நமக்கு என்னது, அந்த ஹிடன் டெக்ஸ்ட் தெரியல. ஓகே, பட் நீங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஹைட் பண்ண டெக்ஸ்ட்டை, அந்த ஹைட் பண்ண இன்ஃபர்மேஷனை திருப்பி நீங்கள் பார்க்கணும், திருப்பி அதை அன்ஹைட் பண்ணணும்னா யோசித்து பாருங்கள். நமக்கு தேவையானதை ஹைட் பண்ணியாச்சு, பட் அதை திருப்பி அன்ஹைட் பண்ணணும்னா நீங்கள் அதை பார்த்தா தான் அன்ஹைட் பண்ண முடியும். அப்போது வேறு வழியே இல்லை. நீங்கள் ஃபைல் ஆப்ஷன்ஸில் போயிட்டு நீங்கள் நேராக எங்கே, அதே டிஸ்பிளேயில் போயிட்டு ஆல்வேஸ் ஷோ தீஸ் அப்படிங்கிறதுல நீங்கள் ஹிடன் டெக்ஸ்ட் நீங்கள் எனேபிள் பண்ணி ஓகே கொடுத்து இந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு திருப்பி விசிபிளாக இருக்கணும்னா அப்போ மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், இங்கே கண்ட்ரோல் டி கொடுத்து ஃபார்மேட்டிங் ஆப்ஷன், அதாவது ஃபாண்டோட ஆப்ஷனில் போயிட்டு அங்கே தான் நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணணும், இந்த ஹிடனை ரிமூவ் பண்ணணும். ஸோ அப்போ நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் ஃபைலில் ஆப்ஷன்ஸில் இந்த டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய அந்த 2 ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஹிடன் டெக்ஸ்ட் ஒன்று, பிரிண்ட் ஹிடன் டெக்ஸ்ட் ஒன்று. இது ரெண்டையும் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஹைட் பண்ண டெக்ஸ்ட்டை திருப்பி நீங்கள் அன்ஹைட் பண்ணணும்னாலும் நீங்கள் எங்கே தான் ஆகணும், ஆல்வேஸ் ஷோ தீஸ் ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸில் ஹிடன் டெக்ஸ்ட்டை நீங்கள் ஷோ பண்ண வச்சு தான் நீங்கள் மறுபடியும் அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே நீங்கள் போட்ட ஹிடனை ரிமூவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால் இது ரெண்டும் ரொம்பவே பார்த்தீங்கன்னா என்னது முக்கியம். ஸோ இது ஃபஸ்ட்டு ஃபீச்சர். 2வது ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா கட் அண்ட் பேஸ்ட். ஓகே, கட் அண்ட் பேஸ்ட்டு என்ன பிரதர், கட் அண்ட் பேஸ்ட்லாம் நமக்கு தெரிஞ்சது தானே, கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து கட் பண்ணுவோம், கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணுவோம், இது தானே அப்படின்னா அப்படி கிடையாது. உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக என்னெல்லாம் தேவையோ அங்கங்கே பிச்சு பிச்சு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் இருக்குது. எனக்கு
இதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட 5 நேம்ஸ மட்டும் கன்டினியூஸா இல்ல. அங்கங்க 5 நேம மட்டும் எனக்கு கட் பண்ணி எடுக்கணும். வேற ஒரு இடத்துல அத பேஸ்ட் பண்ணணும். அப்போ ஒவ்வொன்னா கட் பண்ணி பேஸ்ட் பண்றது வேலைக்கு ஆகாது. ஏன்னா நம்ம நார்மல் கண்ட்ரோல் எக்ஸ் அண்ட் கண்ட்ரோல் வி வந்து அது வேற விதமா இருக்கும். நமக்கு இப்ப எப்படி தேவைப்படுதுன்னா, அட் அ டைம்ல பிச்சு பிச்சு அங்கிருந்து நான் என்ன பண்ணுவேன், கட் பண்ணுவேன். ஆனா பேஸ்ட்ன்னு பண்ணும்போது என்னது, எனக்கு அட் அ டைம்ல நான் என்னது எல்லாமே எனக்கு பேஸ்ட் ஆகணும். ஆல் டுகெதர் மொத்தமா பேஸ்ட் ஆகணும். அப்ப என்ன பண்ணலாம்? ஸோ இதுக்கு நமக்கு தேவைப்படுறது 2 ஷார்ட்கட் கீ தான். ஸோ உங்களுக்கு எத கட் பண்ணணுமோ அத செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் F3 அப்படின்னு குடுங்க. ஓகே. ஸோ அங்க நார்மல் நம்பரிங் தான் இருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்கா அது ரீமாடிஃபை ஆயிரும். ஓகே. கண்ட்ரோல் F3 குடுத்து நான் என்ன பண்றேன், எனக்கு தேவையான எல்லாத்தையும் என்ன பண்றேன், கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம், ஓகே, எங்க தேவையோ அங்க கர்சர வச்சுட்டு கண்ட்ரோல் F3 குடுத்து கட் பண்ணோம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் F3 குடுத்து நீங்க என்ன பண்ணுங்க, அத பேஸ்ட் பண்ணுங்க. ஓகே. கண்ட்ரோல் ஷிஃப்ட் F3 குடுத்து அத நீங்க பேஸ்ட் பண்ணலாம். ஓகே. அப்ப நம்ம காப்பி பண்ணது எல்லாமே தனித்தனியா தான் காப்பி பண்ணோம். செப்பரேட்டா தான் காப்பி பண்ணோம். ஐ மீன் சாரி கட் பண்ணோம். ஆனா பேஸ்ட் பண்றது என்ன பண்ணுது? கண்ட்ரோல் ஷிஃப்ட் F3 குடுக்கும்போது அட் அ டைம்ல நமக்கு எல்லாமே என்ன ஆயிருது? பேஸ்ட் ஆயிருது. 3 ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா, மெஷர்மென்ட் கன்வெர்ட்டர். இப்போ இங்க பாருங்களேன். ஹிஸ் வெய்ட் இஸ் 85 கிலோகிராம். ஹைட் இஸ் 187 சென்டிமீட்டர். இப்போ இங்க கிலோகிராம், சென்டிமீட்டர் இதெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த யூனிட்ஸ் இருக்குது. பட் எனக்கு டக்குன்னு வேற ஒரு யூனிட்ல இத கன்வெர்ட் பண்ணி தேவைப்படுது அப்படின்னும்போது, எம்எஸ் வேர்ட்ல இன்பில்ட்டாவே ஒரு அடிஷனல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே. அதாவது மெஷர்மென்ட் கன்வெர்ட்டர் அப்படின்னே பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்க இந்த 85 கேஜி அப்படின்னு இருக்கு இல்லையா? அத ரைட் கிளிக் பண்ணும்போது, அடிஷனல் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு ஒண்ணு வருது பாருங்க. அதுல போய் பார்த்த உடனே மெஷர்மென்ட் கன்வெர்ட்டர் 85 கேஜி அப்படின்னு போட்டு 85 கிலோகிராம்ஸ் வந்து பவுண்ட்ஸ்லயும், ஓகே 85 கிலோகிராம்ஸ்ல அந்த எல்பிஎஸ்லயும் பார்த்தீங்கன்னா, அந்த கன்வர்ஷன் அழகா நடக்குது இல்லையா? இப்ப இங்கேயும் பாருங்க 187 சென்டிமீட்டர் ரைட் கிளிக் பண்ணி அடிஷனல் ஆக்ஷன்ஸ்குள்ள போகும்போது, அந்த சென்டிமீட்டர்ஸ இன்ச்சஸ்ல, ஓகே ஃபீட்ல, ஓகே இப்படிலாம் அழகா என்ன ஆயிருக்கு? கன்வெர்ட் ஆயிருக்கு. எல்லாம் ஓகே. பட் இந்த அடிஷனல் ஆப்ஷன்ஸ் எங்க இருக்குது? இன்னொரு விஷயமும் இருக்கு. இந்த 85 கேஜிக்கு நடுவுல ஸ்பேஸ் இருக்கணும். 85க்கும் அந்த கேஜி அந்த யூனிட்டுக்கு நடுவுல ஸ்பேஸ் இருக்கணும். இந்த ஸ்பேஸ் இல்லாம நீங்க அடிஷனல் ஆக்ஷன்ஸ்குள்ள போனீங்கன்னா, பாருங்க அது ரெகக்னைஸ் பண்ணவே இல்ல. ஓகே. ஸோ அப்போ அதுவும் ரொம்ப முக்கியம். சரி இந்த அடிஷனல் ஆப்ஷன்ஸ் எங்க இருக்குதுன்னா, நேரா நீங்க ஃபைல் டேப்ல சேம் ஆப்ஷன்ஸ்குள்ள போயிட்டு ப்ரூஃபிங்குள்ள போங்க. அதுல பாருங்க ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷன்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இதுல போனீங்கன்னா ஆக்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். இங்க நெறைய இருக்குது. ஆட்டோ கரெக்ட், மேத் ஆட்டோ கரெக்ட் அப்படின்னு நெறைய இருக்குல்ல. அதுல ஆக்ஷன்ஸோட கேட்டகரி போய் பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டா எனேபிள் அடிஷனல் ஆக்ஷன்ஸ் இன் த ரைட் கிளிக் மெனு இது டிசேபிள் பண்ணி தான் இருக்கும். டிஃபால்ட்டாவே இது டிசேபிள் பண்ணி தான் இருக்கும். நீங்க எனேபிள் பண்ணிக்கங்க. எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் அந்த லிஸ்ட்ல அவைலபிள் ஆக்ஷன்ஸ் லிஸ்ட்ல மெஷர்மென்ட் கன்வெர்ட்டர் அப்படிங்கிறதும் எனேபிள் பண்ணி இருக்கான்றதையும் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிட்டு, அப்புறமா என்ன பண்ணுங்க, ஓகே குடுத்துட்டு ஃபைனலா ஒரு ஓகே. நீங்க இங்க என்ன வேணாலும் குடுங்க. ஆனா முக்கியமானது கேப் இருக்கணும். அந்த ஸ்பேஸ் இருக்கணும். ஓகே. நீங்க அத ஃபுல்லா செலக்ட் பண்ணலாம் அவசியம் இல்ல. நான் அப்படி செலக்ட் பண்ணல. கவனிச்சீங்களா? சும்மா ரைட் கிளிக் பண்ணாலே அடிஷனல் ஆக்ஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ அங்கருந்து நீங்க இங்கருந்து நீங்க என்ன பண்ணலாம், ஆப்ஷன்ஸ்ன்னு குடுத்து ஷார்ட்ல அங்க போனாலும் போகலாம். நோ ப்ராப்ளம். ஓகே. ஸோ இப்படி ஒரு மெஷர்மென்ட் கன்வெர்ட்டரும் பார்த்தீங்கன்னா, இன்பில்டாவே எங்க இருக்கு? எம்எஸ் வேர்ட்ல இருக்கு. இது ஒரு நல்ல ஃபீச்சர். நீங்க டக்குன்னு உங்களுக்கு தேவைன்னா, நான் இத கன்வெர்ட் பண்ணாமலே விட்டேன் பாருங்க. 85 கேஜி அப்படிங்கிறது எனக்கு பவுண்ட்ஸ்ல வேணும்னா ஓகே. அத கிளிக் பண்ண உடனே அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிருச்சு பாருங்க. அந்த கேஜிங்கிறதையும் சேர்த்து தான் மாத்திருக்கு. ஓகே. ஸோ அதனால தான் நீங்க அத கவனம் 185 187 சென்டிமீட்டர் இருக்கு. எனக்கு அது ஃபீட்ல தேவை. அப்ப டக்குன்னு என்ன பண்றோம்? ஓகே ஃபீட் அவ்வளதான். அப்போ நீங்க கன்வெர்ட் பண்றது மட்டும் இல்ல. கன்வெர்ட் பண்ணி அத உடனே கெட் பண்றதுக்கும். ஃபீச்சர் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா, ரிப்பன் டேப்ஸ், கஸ்டம் ரிப்பன் டேப்ஸ். இப்போ மேல இருக்கிறத என்ன சொல்றோம்? மெனு ரிப்பன் அப்படின்னு சொல்றோம். ஹோம், இன்சர்ட், டிசைன் அப்படின்னு மெனு ரிப்பன் சொல்றோம். இங்க இருக்கிற ரிப்பன் மட்டுமே கிடையாது. உங்களுக்கு தேவையான டேப் என்ன வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மேட் பெயிண்டர் நான் அதிகமா என்ன பண்ணுவேன், யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து இந்த பேராகிராஃப் லைன் அண்ட் பேராகிராஃப் ஸ்பேசிங் அதிகமா யூஸ் பண்ணுவேன். ஓகே ஸ்மார்ட் ஆர்ட் நான் என்ன பண்ணுவேன், யூஸ் பண்ணுவேன். ஓகே இந்த மாதிரி வந்து ருட்டீனா யூஸ் பண்ணக்கூடிய சில கமாண்ட்ஸ் இருக்கும். இல்ல ருட்டீனா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய சில மேக்ரோஸ் இருக்கும். ரொம்ப சிம்பிள். நீங்க என்ன பண்ணுங்க, ஏதாவது ஒரு டேப், ஏதாவது ஒரு ரிப்பன் ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணி கஸ்டமைஸ் த ரிப்பன்.
இது நீங்க எங்க கிளிக் பண்ணாலும் வரும். ஓகே, கஸ்டமைஸ் த ரிப்பன். அந்த கஸ்டமைஸ் த ரிப்பன்க்குள்ள நீங்க போங்க. போனீங்கன்னா ஒண்ணும் இல்ல, வேர்ட் ஆப்ஷன்ஸ்ல கஸ்டமைஸ் ரிப்பன். இப்ப நம்ம டிஸ்ப்ளே, ப்ரூஃபிங் அதெல்லாம் பார்த்தோம்ல, அதுக்கு கீழ தான் கஸ்டமைஸ் ரிப்பன். இதுல எனேபிள் பண்ணி வச்சிருக்கிற ரிப்பன்ஸ் இருக்கு. ஓகே, எனேபிள் பண்ணி வச்சிருக்கிற ரிப்பன்ஸ் இருக்கு. இப்ப நானே பாருங்க ஒரு ரிப்பன் டிசேபிள் பண்ணி வச்சிருக்கேன். ட்ரா அப்படிங்கிற ஒரு ரிப்பன டிசேபிள் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாரி மை எசென்ஷியல்ஸ் அப்படிங்கிற ஒரு கஸ்டம் ரிப்பன் நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்த காலங்களும் உண்டு. ஓகே. அப்போ தேவைப்படுறத நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். எப்படி? இந்த மெயின் டேப்ஸ் இங்க இருக்கு இல்லையா? இந்த செக்ஷன்ல இந்த ரைட் ஏரியால ஒரு புது டேப் ஓப்பன் பண்ணுங்க. ஆனா ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு டேப் ஒண்ணு ஓப்பன் ஆகுதுன்னா, குரூப் இல்லாம ஓப்பன் ஆகாது. சரிங்களா? அதனால அந்த குரூப்ப போய் மெனக்கெட்டு உட்கார்ந்து ரிமூவ் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா நீங்க புதுசா ஒரு கமாண்ட் ஆட் பண்ணணும். இங்க இருக்கிறதெல்லாம் கமாண்ட். இதோ போட்டிருக்கு பாருங்க. பாப்புலர் கமாண்ட்ஸ், ஆல் கமாண்ட்ஸ் அப்படின்னா எல்லா கமாண்ட் வரும். இல்ல நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற மேக்ரோ ஆட் பண்ணணுமா? மேக்ரோஸ். இப்படி உங்களுக்கு என்னலாம் தேவையோ நீங்க வச்சுக்கலாம். ஓகே. அப்ப நான் என்ன பண்றேன்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஆல் கமாண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே. இதுல இப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு குரூப். என்ன குரூப்? அந்த குரூப் பெயரை வந்து ரீநேம் பண்றேன். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஃபார்மேட்டிங் அப்படின்னு நான் என்ன பண்றேன்? குரூப் ரீநேம் பண்றோம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவைன்னா நீங்க ஒரு சிம்பிள் வைக்கணும்னா வைக்கலாம். அது பெருசா ஒண்ணும் தெரிய போறதில்ல. ஓகே. ஃபார்மேட்டிங் ஒரு குரூப். அதுக்கப்புறம் இன்னொரு குரூப் என்ன பண்றேன்? கிரியேட் பண்றேன். என்னது? நியூ குரூப். நியூ டேப் இல்ல, நியூ குரூப். இந்த குரூப்புக்கு என்ன பேரு? மேக்ரோஸ் அப்படின்னு வச்சுட்டு, ஓகே அப்படின்னு நான் என்ன பண்றேன்? குடுத்துர்றேன். இப்ப இந்த 2 குரூப்புக்குள்ள எத்தனை குரூப்னாலும் நீங்க ஆட் பண்ணலாம். நமக்கு இந்த 2 குரூப்புக்குள்ள என்னென்ன கமாண்ட்ஸ் வேணும்? அப்ப அந்த குரூப்ப செலக்ட் பண்ணிட்டு இங்க என்ன தேவை? ஓகே. ஸோ இப்ப நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மேட் பெயிண்டர் தேவை. அப்ப எஃப் அப்படின்னு குடுத்தோம்னா, எஃப் சீரிஸ்ல எல்லாம் வந்துரும். அதுல பாருங்க ஃபார்மேட் பெயிண்டர். என்ன இத தான் கொஞ்சம் தேடி எடுக்கணும். ஃபார்மேட் பெயிண்டர் வந்துச்சா? ஆட். ஓகே. அதுக்கப்புறம் லைன் அண்ட் பேராகிராஃப் ஸ்பேசிங். அப்ப எல் சீரிஸ்க்கு வந்துடுறோம். எல்லுல எல்ஐ லைன் நம்பரிங் ஆப்ஷன் வந்திருக்கு. லைன் அதோ இருக்கு. லைன் அண்ட் பேராகிராஃப் ஸ்பேசிங். அத என்ன பண்ணியாச்சு? ஆட் பண்ணியாச்சு. மேக்ரோஸ் அப்படின்ற இந்த குரூப்ல நான் நேரா என்ன பண்றேன்? மேக்ரோஸ்க்குள்ள போயிடுறேன். எனக்கு தேவையான 2 மேக்ரோ இருக்கு. அந்த 2 மேக்ரோவ என்ன பண்றேன்? ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மேக்ரோ இப்படியே தெரியறதுக்கு பதிலா, மேக்ரோவோட பேர் அப்படியே தெரியுதுல்ல. ஸோ நம்ம என்ன பண்றோம்? அத ரீநேம் பண்றோம். ரீநேம் பண்ணி இது வந்து பேஜ் லேஅவுட். இல்ல உங்களுக்கு என்ன லேஅவுட் வேணுமோ குடுத்துட்டு, அதுல என்ன பண்ணலாம்? ஒரு ஜஸ்ட் ஒரு பேஜ் மாரி ஒரு சிம்பிள் எதா இருக்கா? ஒரு ஸ்க்ரோல் சிம்பிள் இருக்கு. சரி இத கூட குடுப்போம். வாட்டெவர் ஏதாவது ஒரு சிம்பிள் அங்க ரெப்ரசன்ட் ஆகணும். வேற ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு தெரியணும். இது என்னது? ஒரு ஹாரிசான்டல் லைன் இல்லையா? ஸோ அப்போ இத வந்து நான் ஹாரி லைன் குடுத்துருக்கிறேன். நோ ப்ராப்ளம். ஏன்னா எனக்கு தேவைக்கு ஏத்த மாரி குடுத்துருக்கிறேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. நான் சொன்ன மாரி தான் உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்க குடுத்துக்கலாம். ஏதாவது ஒண்ணு இங்க குடுத்து ஜஸ்ட் ஓகே. அவ்வளோதான். ஓகே. இதுக்கப்புறம் அவ்வளோதான். நம்ம ஒரு புது டேப் ஓப்பன் பண்ணோம். அந்த டேபுக்கு பேர் குடுக்கல பார்த்தீங்களா? சும்மா இப்போதைக்கு நீடட் அப்படின்னு நான் குடுத்துட்டு, இல்ல டெய்லி வொர்க் ஏதாவது ஒண்ணு குடுக்கலாம். குடுத்துட்டு, அதுக்கு பக்கத்துல நிச்சயமா என்ன வந்துரும்? கஸ்டம் அப்படின்னு வந்துரும். மத்த டேபுக்கு பக்கத்துல இது இருக்கும்போது, எல்லா டேப்ஸ் கூட இது இருக்கும்போது கஸ்டம் அப்படிங்கிறது இங்க லிஸ்ட் அவுட் ஆயிடும். சரி ஓகே அப்படின்னு குடுத்துட்ட உடனே, இப்ப பாருங்க வியூக்கு அடுத்தது நீடட். ஓகே. ஏன் வியூக்கு அடுத்தது வந்துச்சு? ஏன்னா நாம அங்க அப்படிதான் கிரியேட் பண்ணோம். ஓகே. அதனால சொல்றேன். இப்ப நீடட்குள்ள பாருங்க ஃபார்மேட்டிங்னு ஒரு குரூப், மேக்ரோஸ்ன்னு ஒரு குரூப். ஓகே. ஸோ அப்ப டக்குனு எனக்கு ஒரு ஹாரிசான்டல் லைன் வேணுமா? கிளிக் பண்ணா ஒரு ஹாரிசான்டல் லைன். ஓகே. ஸோ இத நான் மேக்ரோ சொல்றேன். பட் உங்களுக்கு என்ன தேவையோ, அத நீங்க இப்ப இந்த டேபுக்குள்ள யோசிச்சு பாருங்க. நீங்க டெய்லி வொர்க்ல உங்க வொர்க் பிளேஸ்ல ஒரு 12 கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா? அந்த 12 கமாண்ட் நீங்க ஆட் பண்ணி வச்சுட்டா மத்த இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே. ஸோ அப்ப டேப் ரொம்ப முக்கியம். இது ரொம்ப முக்கியம். அதனால தான் ரொம்ப டைம் எடுத்து அத சொல்றேன். அதனால அத புரிஞ்சு யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஓகே. அண்ட் ஃபைனலா பார்த்தீங்கன்னா, நாம கண்ட்ரோல் என் குடுத்து ஒரு புது டாக்குமெண்ட் ஓப்பன் பண்றேன். இந்த டாக்குமெண்ட்ல நாம ஜஸ்ட் ஒரு அ ஸ்டார்ட் அப் டெக்ஸ்ட் ஒரு ராண்ட் என்ன பண்றேன் குடுக்குறேன். குடுத்து இத நார்மலா நம்ம சேவும் பண்றோம். F12 குடுக்குறேன். அப்பதான் டக்குனு லொகேஷன். ஓகே. இத நான் டவுன்லோட்ஸ்ல என்ன பண்றேன்? சேவ் பண்றேன். இதுக்கு வந்து ஒரிஜினல் அப்படின்னு நான் என்ன பண்றேன்? குடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ 5த் ஃபீச்சர் என்னன்னா, டாக்குமெண்ட்ஸ கம்பேர் பண்றது. ஓகே. இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ட நான் இப்ப க்ளோஸும் பண்ணிடுறேன். இவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற டாக்குமெண்ட்டும் அது சேவ் பண்ணாம தான் இருக்கு. அதையும் என்ன பண்றேன்? சேவ் பண்ணிக்கிறேன். இத வந்து சாம்பிள் அப்படின்ட்டு அதே எங்க டவுன்லோட்ஸ் தான் இருக்கா? டவுன்லோட்ஸ்ல என்ன பண்றோம்? சேவ் பண்ணிக்கிறோம். இப்ப எனக்கு என்னன்னா, இந்த சாம்பிள் டாக்குமெண்ட்டையும், ஒரிஜினல் டாக்குமெண்ட்டையும் 2யும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஓகே. அப்ப எப்படி பண்ணலாம்? கம்பேரோ, கம்பைனோ எப்படி பண்ணலாம்? 5த் ஃபீச்சர் இப்படி வச்சுக்கங்க. கம்பேர் அண்ட் கம்பைன்.
ஸோ அப்போ நீங்க நேரா ரிவ்யூ டேபுக்குள்ள போனீங்கன்னா, கடைசியில பாருங்க இந்த இடத்துல கம்பேர் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. அதுல கம்பேர் அண்ட் கம்பைன். 2 டாக்குமெண்ட்ட நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும்னாலும் பார்த்துக்கலாம். இல்ல கம்பேர் பண்ணி கம்பைன் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அப்ப நீங்க கம்பேர் அப்படின்னு நீங்க போயிட்டீங்கன்னா, அப்ப அது கேட்குதே பாருங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட் எங்க? ரிவைஸ்டு டாக்குமெண்ட் எங்க? அப்ப ப்ரௌஸ் பண்ணி குடுக்கணும். இப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது எங்க? ப்ரௌஸ் அப்படின்னு குடுத்து நான் என்ன பண்றேன்? எது ஒரிஜினல் டாக்குமெண்ட்? இதான் ஒரிஜினல் டாக்குமெண்ட். எது ரிவைஸ்டு டாக்குமெண்ட்? இதுதான் ரிவைஸ்டு எங்க சாம்பிள். இதான் ரிவைஸ்டு டாக்குமெண்ட் அப்படின்னு குடுத்தாச்சு. இப்போ நல்லா கவனிங்க. நீங்க ஓகே அப்படின்னு குடுத்த உடனேயே, இத ஸ்விட்ச் பண்றதுக்குலாம் ஆப்ஷன் இருக்கு. ஸ்வாப் பண்றதுக்கு. பட் எனிவே, நீங்க ஓகேன்னு குடுத்த உடனே புதுசா ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். புது விண்டோல தான் இந்த கம்பேரிசன் நடக்கும். ச்சா, இங்க பாருங்க ரிவிஷன்ஸ் அப்படின்னு இத அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப ஈஸி. இதோ தெரியுதுல்ல, இந்த செக்ஷன் ஒரிஜினல் டாக்குமெண்ட். இது வந்து ரிவைஸ்டு டாக்குமெண்ட். ஓகே. இதுல கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னது? இது வந்து கம்பேர்டு செக்ஷன். 2 டாக்குமெண்ட் கம்பேர் பண்ணி, அ எதெல்லாம் ஆட் ஆயிருக்கு? ஓகே. எதெல்லாம் ரிமூவ் ஆயிருக்கு? அதெல்லாம் காமிக்கும். இப்ப நம்ம ஒரிஜினல் டாக்குமெண்ட்ல எதையும் ரிமூவ் பண்ணல. எல்லாம் ஆட் தான் பண்ணியிருக்கு. இது வந்து ஃபார்மேட்டிங். ஃபார்மேட்டிங். அது காமிக்குது பாருங்க. எந்த யூசர் என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு. அப்ப பாருங்க 2 டாக்குமெண்ட்ட கம்பேர் பண்ணும்போது, அந்த கம்பேர்டு டாக்குமெண்ட்ல என்ன இருக்கு பாருங்களேன். அ ஒரு ஃபாண்ட் கலர் என்ன ஆயிருக்கு? ஆட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ்ங்கிற இந்த லிஸ்ட் என்ன ஆயிருக்கு? ஆட் ஆயிருக்கு. அப்புறம் ஒரு ஹாரிசான்டல் லைன் ஆட் ஆயிருக்கு. அப்புறம் இந்த மாரி ஒரு டெக்ஸ்ட், இந்த மாரி லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ். ஸோ இப்படி என்னலாம் அந்த கம்பேர் பண்ணா உங்களுக்கு தெரிஞ்சிரும். ரெட்ல ஹைலைட் ஆயி பண்ணி காமிச்சிரும். இது மட்டும் கிடையாது. ஏன்னா இது வந்து நான் ஃபாண்ட் கலர் ஆட் பண்ணது. ஓகே. மத்தபடி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னது, உங்களுக்கு அழகா காமிச்சிரும். ஓகே. கம்பேர் பண்ணி இதிலயே நீங்க புரிஞ்சுக்கலாம். என்ன என்ன ஆயிருக்கு? இந்த சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஒருவேளை ஏதாவது நீங்க டெலீட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன், அத வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி காமிச்சிருக்கும். ஓகே. ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி காமிச்சிருக்கும். ஸோ இப்படி நீங்க ஈஸியா கம்பேர் பண்ணிக்க முடியும். நீங்க கம்பேர் பண்ணது மட்டும் இல்லாம, இல்ல நான் இத கம்பைனும் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற பட்சத்தில, அப்பதான் இந்த பக்கத்தில இருக்கக்கூடிய ட்ராக்கிங்ல இருக்கக்கூடிய அக்செப்ட் அண்ட் ரிஜெக்ட் வருது. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் அக்செப்ட் ஆல் சேஞ்சஸ். நான் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னா, அக்செப்ட் ஆல் அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னா, இங்க பாருங்க 0 ரிவிஷன்ஸ்ன்னு வந்துருச்சா? ஓகே. 0 ரிவிஷன்ஸ். இப்ப இது ஃபுல்லா நீங்க கம்பேர் பண்ணிட்டீங்க. கம்பேர் பண்றதுக்கு முன்னாடி, நீங்க ஆட் பண்ணதெல்லாம் ரெட்ல காமிச்சது. கவனிச்சீங்களா? இதுல ரெட்ல அப்படி காமிச்சிட்டு இருந்துச்சு. ஓகே. இப்ப பாருங்க ஃபுல்லா நார்மல் டெக்ஸ்ட் மாரி பிளாக்ல காமிக்கும். ஸோ அப்ப கம்பேர் பண்ணதுக்கு அப்புறம், நல்லா கவனிங்க. கம்பேர் பண்ணதுக்கு அப்புறம், நீங்க திருப்பி இத என்ன பண்ணணும்? சேவ் பண்ணணும். ஓகே. இந்த இன்டர்ஃபேஸ்ல நீங்க குளோஸ் பண்ணிட்டு, நீங்க என்ன பண்ணணும்? ஓகே. இத என்ன பண்ணணும்? நீங்க சேவ் பண்ணணும். ஏன்னா இது ஒரு கம்பேர்டு டாக்குமெண்ட். மேல தெரியுது பாருங்க. கம்பேர் ரிசல்ட் 3. அப்ப இது கம்பேர்டு டாக்குமெண்ட். 2யுமே கம்பேர் பண்ணி கம்பைன் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இப்படி ஒரு ஃபீச்சர் இருக்கு. நீங்க 2 விண்டோவையும் இப்படி சைட் பை சைடு வச்சு, ஓகே அந்த மாரிலாம் பண்ண வேண்டாம். நார்மலா என்னது நேரா எங்க போயிருங்க. கோ ஃபார் கம்பேர். கம்பேர் மட்டும் பண்ணா கம்பேர். கம்பைனும் பண்ண போறீங்கன்னா, அங்கேயே பண்ணிக்கலாம். அதான் விஷயம். வேற ஒண்ணுமே இல்ல. ஸோ அப்படி தாராளமா நீங்க செஞ்சுக்கிட முடியும். பட் இத சேவ் பண்ணணும். கடைசியில இத சேவ் பண்ணணும். அத மறந்துறாதீங்க. ஓகே. அப்ப எத்தன ஃபீச்சர்ஸ்? 5 ஃபீச்சர்ஸ் பார்த்தோம். 1 டெக்ஸ்ட்ட ஹைட் பண்றது. 2வது கட் அண்ட் பேஸ்ட். 3வது மெஷர்மென்ட் கன்வெர்ட்டர். 4வது புதுசா ஒரு ரிப்பன் டேப் எப்படி நீங்க ஆட் பண்றது. உங்களுக்கு இந்த ரிப்பன் டேப் வேண்டான்னா, இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. இந்த ரிப்பன் டேப் வேண்டான்னா, நீங்க ரைட் கிளிக் பண்ணி கஸ்டமைசர் ரிப்பன்ல போயிட்டு, வேண்டான்னா அதுக்காக மொத்தமா அந்த டேப என்ன பண்ணிறாதீங்க. ஓகே. அத ரிமூவ் பண்ணிறாதீங்க. ஓகே. அந்த டேபே ரிமூவ் பண்ணிறாதீங்க. ஜஸ்ட் இப்ப வேண்டான்னா, இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணலன்னா, அத டிசேபிள் மட்டும் பண்ணி வைங்க. இப்ப நான் கூட எசென்ஷியல்ஸ்ங்கிற டேப் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி யூஸ் பண்ணேன். இப்ப தேவையில்லன்றதுனால என்ன பண்ணியிருக்கேன், டிசேபிள் தான் பண்ணியிருக்கேனே தவிர, மொத்தமா ரிமூவ் பண்ணிறாதீங்க. திடீர்னு தேவைப்படுதுன்னா, நம்ம எடுத்துக்கிறதுக்கு வசதியா இருக்கும். ஓகே. ஸோ அதனால. அப்போ வேண்டான்னா, நீங்க அத என்ன பண்ணலாம், ரீசெட் பண்ணலாம். கடைசியா 5வது என்ன பார்த்தோம்? ரிவ்யூ டேப்ல இருக்கக்கூடிய கம்பேர் அண்ட் கம்பைன். இருக்கிற செக்ஷனே பாருங்க. ரிவ்யூ டேப்ல தான் இருக்கு. கடைசியா ரிவ்யூ பண்ணும்போது கம்பேர். அந்த கம்பேரிசன். ஓகே. ஸோ இந்த மாரி பர்ப்பஸ்க்கு நீங்க என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 5 ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ நிச்சயமா யூஸ் பண்ணி பாருங்க. இன்னும் நெறைய விஷயங்கள் வேர்ட்ல மட்டும் இல்ல. எக்ஸெல்ல, பவர் பாயிண்ட்ல இன்னும் நெறைய லேர்ன் பண்ணணும்னா, அதுக்கு தனியா கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கு. இஃப் யூ ஆர் இன்ட்ரஸ்டட் இன்னும் நீங்க அப்கிரேட் ஆகணும்னு நெனச்சீங்கன்னா, அந்த கோர்ஸோட லிங்க் நான் கமெண்ட்ல குடுக்குறேன். நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணலாம், ஆ நீங்க பார்த்து அத பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகே. இல்ல கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்றத குறிச்சு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுன்னா கூட, ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க 9751014555 இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே. வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ தேங்க் யூ சோ மச். டேக் கேர். நெக்ஸ்ட் வீடியோல இத விட இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்க பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.